ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கான திங்ஸ் தான் இப்போ நம்ம காமிக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம பாலக்கீரையை நல்லா கழுவி அதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கீரையை நம்ம ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 4 பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் சின்ன சின்னதாக 2 துண்டு பட்டையும் 2 லவங்கம் 1 ஏலக்காவை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு ஒரு 5-6 பல்ல நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணதை நான் இதோட ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கின உடனே நாம் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இது வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பாலக் பன்னீர் ரெசிபி நல்லா க்ரீமியாக இருக்கிற தொட்டு இதுக்கு பட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரை பேஸ்ட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கீரை, இஞ்சி, பச்சை மிளகா 4 இதுதான் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, ஸோ நான் முந்திரி பருப்பை தான் மிக்சியில் அரைச்சி நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும். நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் பாலக் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி முடிஞ்சது. என் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். Thank you.